புற்று மாரியம்மன் அம்மன் வழிபாட்டில் புற்று வழிபாட்டிற்கு சிறப்பிடம் உண்டு. பாம்பு புற்றை புற்று மாரியம்மன் என வழிபடுவர். ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி புற்று வழிபாட்டிற்கு ஏற்ற நாட்கள். இந்நாட்களில் புற்றின் முன் பொங்கலிட்டும் பால் வைத்தும் வழிபடுவர். இதனால் நோய் நீங்கி உடல் நலம் பெருகும். இந்நாளில் நாகாத்தம்மன் என்ற பெயர் பாம்பை வழிபடுவோரும் உண்டு. நாகதோஷம் தீர இந்த பாம்பின் உடலில் புகுந்து அதற்கு உயிர் கொடுத்தவர் பாம்பாட்டி சித்தர். நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே என்று தொடங்கும் பாடலை பாடியவர் இவர். மருதமலையில் மலைப்பாறைகளுக்கு இடையில் இவருக்கு முருகன் காட்சி கொடுத்தார். இங்கு அன்றாட பூஜை முருகனுக்கு முடிந்ததும் பாம்பாட்டி சித்தருக்கு பூஜை நடத்துவர். இவரை வழிபட்டால் நாகதோஷம், விஷபயம், தோல் நோய் குணமாகும். நாக ஆபரணம் ஏன்? சிவன் தனது தலை, கழுத்து, கைகளில் பாம்பை ஆபரணமாக அணிந்திருப்பார். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? மனிதனுக்கு கண், காது, மூக்கு, வாய், மெய் என்னும் ஐம்புலன்கள் உள்ளன. இவை தீய வழிகளில் ஈடுபடும் போது விஷம் கக்கும் நாகம் போல துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். இவற்றை அடக்கி நல்வழியில் செலுத்தினால் கூட்டும் ஆபரணமாக மாறும். இதை உணர்த்தவே சிவன் 5 தலை நாகத்தை ஆபரணமாக அணிந்துள்ளார். பாம்பின் 5 தலையும் ஐம்புலனை குறிக்கும். தங்கம், வெள்ளி, பித்தளையாலான நாகத்தை சிவலிங்கத்தின் மீது ஆபரணமாக சாத்துவர். நாகலிங்கத்தை தரிசித்தால் தீய ஆசைகள் மறையும், நல்ல புத்தி ஏற்படும். குழந்தை வரம். நாகதோஷத்தால் குழந்தை இல்லாதவர்கள் ஆடி வெள்ளி என்று அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகர் நாகர் சிலைகளை 7 முறை சுற்றி வந்து வழிபடுவர். நாகர் சிலையில் 2 பாம்புகள் இணைந்த நிலையில் நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். இந்த 2 பாம்புகளும் கணவன் மனைவியை குறிக்கும். கணவனும் மனைவியும் இணைந்து சிவலிங்கத்தை தரிசித்தால் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஐதீகம். குழந்தை பேர் வேண்டியும் நாகதோஷம் நீங்கவும் அரச மரத்தடியில் நாகர் சிலையை பிரதிஷ்டை செய்வதும் உண்டு. குக்கே சுப்பிரமணியா. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களில் முருகனையும் பாம்பையும் இணைத்து வழிபடுவர். முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியில் புற்று வழிபாடு நடத்துவர். கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கு அருகில் உள்ள குக்கே சுப்பிரமணியா கோயிலில் பாம்பு வடிவில் முருகன் தோன்றி சிவபெருமானை வழிபட்டார். மண்டைக்காடு பகவதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் கருவறையில் அம்மன் புற்று வடிவில் அருள் புரிகிறாள். இதன் உயரம் 15 அடி. இந்த புற்று 5 முகம் கொண்டதாக உள்ளது.